ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தங்க கவசத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். ஆங்கில வருட பிறப்பை ஒட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயக பெருமான் தங்க கவசத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். மேலும் இந்த வருட பிறப்பை ஒட்டி பக்தர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், பிள்ளையார்பட்டியில் பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் ஆலயத்தில் 2026ஆம் ஆண்டில் முதல் நாள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை 3:30 மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்பட்டு 4 மணிக்கு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி மூசிச வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்துக்களின் முதல் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகப் பெருமானை வருடத்திற்கு முதல் நாள் வழிபாடு செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக இருக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை என்பதால் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசை நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதே போன்று ஐயப்பன் மற்றும் முருக பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அதிகாலையில இருந்து ஆலயத்திற்கு வர துவங்கியுள்ளனர். மேலும் பள்ளிகளுக்கு அரையாண்டு விருந்து என்பதால் குடும்பமாக பக்தர்கள் கோவிலுக்கு வருகை வந்துள்ளனர். மோகன், புது வருட பிறப்பை ஒட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் பக்தர்கள் அதிகமாக கூடியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன்.